Good evening to all. I am audible. ஈவினிங் மேடம். வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா? பிரேக் ஆகுதா? பேக்ரவுண்ட்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேடம், ஆடிபிளா இருக்கும். ஆடியபிளா இருக்கு மேடம். ஓகே, ஸ்லைட் ஷோ ஆகுதா எல்லாத்துக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். ஸ்லைடு விசிபிளா இருக்காப்பா? ஓகே மேம். இது மேம். ஓகே ஓகே. இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஏதாவது வந்து நாய்ஸ்ல இல்ல ஸ்லைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. அதை தவிர யாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணாதீங்க. ஏன்னா கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வீடியோவா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இன்பிட்வீன் உங்களால வந்து எதையுமே டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சொன்னீங்க அப்படின்னா அதை ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? யூனிட் 1ஓட ஒரு அவுட்லைன் பார்த்தோம். கரெக்ட்? அதாவது growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். growthனா என்ன அப்படிங்கறது ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தா growthனா என்னங்கறத நீங்க பிக் அவுட் பண்ண முடியுமா? growthனா growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறதுல நம்ம பார்த்துட்டோம். ரைட்? இப்போ வந்து யூனிட் 2ல நீங்க பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆ இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேப்பர் 1 நீங்க பேப்பர் 1 சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சில்ட்ரனோட போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு அதோட சில்ட்ரன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து யூனிட் 2ல வந்து எதுல கொடுத்துருப்பாங்க? பேப்பர் 1ல கொடுத்துருப்பாங்க. இதுவே பேப்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் வந்து போன கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு சொன்னேன். ஒன்னொன்னே நம்ம தெளிவா பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷனோட இப்ப எரிக்சன் தியரி ஆகட்டும், பியாஜே ஆகட்டும், நான் 2வது கிளாஸ்ல தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறத போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த தியரிஸ் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு 3 முக்கியமான தியரி பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து எந்தெந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ வருமோ அந்தந்த டாபிக் மட்டும் நான் இந்த ஒரு 20 கிளாஸஸ் வந்து கொண்டு போவேன். அதை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுல அனலைசிஸ் கொஸ்டின்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி, உங்களால வந்து எழுத முடியுற போகும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சைக்கோ சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ பத்தி எரிக்சன் சொல்லியிருப்பாரு. ஓகே, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைக்கோ சோசியல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எரிக்சனோட சைக்கோ சோஷியல் தியரி அதை வந்து தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா உள சமூக வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எரிக்சன் இவரோட இந்த போட்டோ கொடுத்திருக்கேன் இல்லைங்களா? இவர்தான் வந்து எரிக்சன். இவரோட பாண்ட் டெத் வந்து நாங்க இயர் கொடுத்திருக்கேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப எரிக்சனோட சைக்கோ சோஷியல் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இந்த மேப் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி ஸ்டைல்ல கொடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன டயக்ராம் பார்த்து இதை நீங்க எங்கெங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் பென் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட்டுக்கு வந்து இந்த பால் டப்பா கொடுத்துருக்காங்களா, ஃபீடிங் பாட்டில். அதாவது இன்ஃபேண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே அதுக்கு இப்போ வந்து நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஒரு பிறந்த குழந்தை இல்ல ஒரு 3 மாச குழந்தை, ஒரு 6 மாச குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா சொசைட்டில வந்து ஒரு மிஸ்ட்ரஸ்டும் இதுவே ஒரு அவங்க அம்மா வந்து ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா அது வாங்கி சாப்பிட்டுக்கும். இதுவே சொசைட்டில மத்தவங்க அதை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? இது வந்து கரெக்டா கொடுக்குறாங்களா, நம்மள கரெக்டா பாத்துக்குவாங்களா, நம்மள கரெக்டா கூட்டிட்டு போயிருவாங்க. இதுவே அப்பா அம்மா கிட்ட இருக்கிற அந்த அதோட நம்பிக்கை வந்து யார்கிட்ட இருக்காதுன்னா அதர் பர்சன்ஸ் கிட்ட வந்து இது கிட்ட இருக்காது இல்லையா? அது 2மே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து வளருதா இல்ல வந்து மிஸ்ட்ரஸ் வந்து வளருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தன்னம்பிக்கை, நம்பிக்கை எல்லாம் வளருது அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாசிட்டிவ் வந்து ஒரு ஸ்டேஜ் கடந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும். இதுவே நெகட்டிவ்ல வளருது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் அது எதைதான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் தான் ஃபேஸ் பண்ணும். அதை ஒண்ணு பார்க்கும்போது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இன்ஃபான்சில இருந்து அது கொஞ்சம் டெவலப் ஆகும்போது அதுக்கோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 18 மாசத்துல இருந்து ஒரு 3 வயசு குழந்தை வரைக்கும். ஓகேங்களா? 3 இயர்ஸ் குழந்தை வரைக்குமே இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல வராங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே வந்து ரெஸ்ட் ரூம் அவங்களே வாஷ் பண்ண கத்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருது அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எனக்கு வந்து பாத்ரூம் வருது, எனக்கு போகணும், எனக்கு தண்ணி வேணும், எனக்கு பசிக்குது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைஸுமே அங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே இந்த இடத்துல வந்து அட்டோனமியா நான் வந்து
ரெஸ்ட் ரூம் போகணும்னா என்னோட கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போய்க்குவேன் அப்படிங்கிற அட்டானமி இங்க வந்து வளருது. அதே சமயத்துல இங்க சேம் டவுட், அதாவது ஒரு ஒரு சேமும் ஒரு டவுட்டும் அந்த இடத்துல உங்களுக்கு வளருது. என்னால வந்து அதாவது இங்க வளர்ற குழந்தை என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க. என்னால பண்ண முடியுமா, எனக்கு இது வருமா, எனக்கு இது தெரியுமா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க ஒரு டவுட்ஃபுல் வராங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பியர் ஸ்கூல். பியர் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கில்ட்டா ஃபீல், நெகட்டிவ்ல சொல்றேன், கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் கொடுக்குற குழந்தைகளை தான் வந்து பியர் ஸ்கூல்ல இருக்கிறவங்க சொல்றான். இந்த இடத்துல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு விஷயத்த இன்சிடேட் பண்றேன், நான் லீடரா இருக்கேன், நான் இதை பாத்துக்கிறேன், எனக்கு இது பார்க்க தெரியும், நான் வந்து வீடு கூட்டிடுறேன், நான் வந்து குட்டி பாப்பாவை பாத்துக்கிறேன், நான் வந்து நாய்க்குட்டியை பாத்துக்கிறேன், பூனைக்குட்டி பாத்துக்கிறேன், அதுவா எடுத்துக்கிறது. இதுவே வந்து கில்ட் வந்து என்ன என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவா, எனக்கு இதெல்லாம் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் வருமா, நான் முன்னாடி போனா இது சரியா வருமா அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து அவங்க கிட்ட வந்து நெகட்டிவா ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த இடத்துல 2 வெரைட்டி ஆஃப் சைல்ட வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஒண்ணு வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கிற குழந்தை, இன்னொன்னு வந்து நெகட்டிவா வளர்ற குழந்தை. பாசிட்டிவ் வளர்ற குழந்தை ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான தாட்டுக்கு போகுது. நெகட்டிவா வளர்ற குழந்தை ஒரு ஒரு டைம்லயுமே என்ன ஆகுது, அதோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சப்ரஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஸ்கூல்ல இருக்கிற வயசுக்கு வரும். அப்போ ஒரு ப்ரீ ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரும் இல்லைங்களா? 5 வயசு முடிஞ்சோன்னா ஒரு 6 வயசுனா 1வது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் நம்ம இங்க வரோம். இங்க 13 வயசு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நல்ல ஒரு இது பண்ணும். அதாவது ஒரு விஷயத்த வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த எப்படி கத்துக்கணும், நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், நான் வந்து இத வந்து நான் நேர்ல போய் பாத்துக்கிறேன், இத நான் செஞ்சு பாத்துக்கிறேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கும். பாசிட்டிவா வளருது. இதுவே நெகட்டிவா வர்றது, அதுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்துட்டே இருக்கும். எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு நான் போனா நான் வந்து அதுக்கு சரியா வராது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டிலேயே அது வளரும் அப்படிங்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடாலசென்ட் ஏஜ் வராங்க. அடாலசென்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிட்டி, அதாவது வந்து ஒரு கவிஞரா, நான் வந்து ஒரு டீச்சரா, எனக்கு வந்து இந்த விஷயத்த கரெக்டா பண்ண தெரியும், இல்ல நான் ஒரு விவசாயி தான், நான் வந்து ஒரு ஓவியன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடென்டிட்டி, எனக்கு வந்து என்ன தெரியும், எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத இந்த பாசிட்டிவ் வேல இருக்கிற குழந்தை அடலசன்ட் ஸ்பீட்லயே கத்துக்கும். அதாவது அடலசன்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா 13 வயசுல இருந்து இவரு சொன்னது 21 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைய சொல்றோம். ஒரு அடலசன்ஸ் சொல்றோம். இவங்க இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன, எனக்கு எது வரும் வராதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புறாங்க, அதை நோக்கி போறாங்க. இதுவே ஒரு நெகட்டிவ் வேல வளர்ற குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ரோல் வந்துரும். நான் யாரு, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன வரும், நான் எதை கத்துக்கணும், எதை கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 20 இயர்ஸ் 21 இயர்ஸ்ல கூட அந்த லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு இது வரும் அது வரும்னு சொல்லி ஒரு உந்துதலோ இல்ல ஒரு ஒரு அவங்களோட வியூ பாயிண்ட் இவங்க கூட கொடுக்கும்போது அது வந்து ரோல் கன்ஃபியூஷன் போகுது. பாத்தீங்க அப்படின்னா யங் அடல்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்தது இவங்க வந்து 21 to 39 இயர்ஸ் வந்து வருவாங்க. இப்ப யங் அடல்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சொல்ற மாதிரி இந்த லவ் பண்றது, கல்யாணம் பண்றது, இந்த வயசு எல்லாமே இந்த இயருக்குள்ள முடிஞ்சிடும் இல்லைங்களா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டிமேசியா இருக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க. அதாவது ஒரு பிலோவிங்ஸ் வேணும், ஒரு லவ்விங்ஸ் வேணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல, அதாவது பாசிட்டிவா வரவங்க நம்புவாங்க. பட் அந்த நெகட்டிவா வந்து தனியாவே இருந்துக்கணும். ஏன்னா சொசைட்டி ஸ்டைல்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க மேலயே அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் இல்ல, அப்புறம் எப்படி மத்தவங்க மியூட் போடுறது. ஓகே, அடுத்து மிடில் அடல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த சைஸ், ஓகேங்களா, நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம ஃபேமிலிக்கு என்ன வைக்க போறோம் அப்படிங்கிற அடுத்தடுத்த இதை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம லைஃப்ல வந்து இதை பண்ணிட்டோம், அடுத்து நம்ம இது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வீடு கட்டி போய்க்கோ, நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நகை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இருப்பேன். வளர்றவங்க என்ன ஆயிருவோம்னா அங்கேயே தேங்கி நின்றுவாங்க. நம்மளுக்கு அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு, நம்மளுக்கு எதுவுமே வரல, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்குள்ள போயிருவாங்க. இதுவே மெச்சூரிட்டி ஏஜுக்கு வரும்போது இவங்க 65 வயசுல இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் தான் ஒரு 65 வயசு. அங்க என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து, அதாவது பாசிட்டிவா வளர்ந்துட்டு வரவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே லைஃப்ல வந்து நான் ஓரளவுக்கு வந்து முயற்சி பண்ணேன்,
நான் இது மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு ஓகே. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் லைஃப்ல. வந்து இந்த நெகட்டிவா ஒரு ஒரு ஸ்டேஜையும் தாண்டி வரவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா டிஸ்பேர் ஆவாங்க. அதாவது லைஃப்ல வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு வந்து என்னடா வாழ்க்கை, நான் வாழ்க்கைய திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்ல. எனக்கு அது இல்ல, இது இல்ல, நான் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த நெகட்டிவ் தாட்லயே வந்து அப்பவுமே இருப்பாங்க. ஐயோ! நான் இன்னும் 1 வருஷத்துல இறந்துருவணும், 2 வருஷத்துல இறந்துருவணும், எனக்கு அவ்வளவுதானா லைஃப் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. இதுதான் வந்து எரிக்ஷனோட ஸ்டேஜஸ். இப்ப தமிழ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப வந்து குழவி பருவம் அப்படிங்கிறாங்க. ஆ சரி. குழவி பருவம்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபான்ட் இதோட ஏஜஸ் நான் குடுத்துருக்கேன். அப்புறம் வந்து குறுநடை பருவம்னு சொல்லலாம். இல்ல வந்து உங்களுக்கு இந்த ஏஜ்ன்னு சொல்லலாம். சைல்ட்ஹுட் ஏர்லி சைல்ட்ஹுட் சொல்லலாம். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா, முன் பருவம் பள்ளிக்கு ப்ரீ ஸ்கூல் பார்த்தோம்ல, அது சொல்றாங்க. இத வந்து நான் உங்களுக்கு அந்த அட்டானமி, ஸ்ட்ரெஸ் அண்ட் மிஸ்ட்ரெஸ் அதுக்கும் தமிழ்ல குடுத்துருக்கேன். அடிப்படை நம்பிக்கை, அவநம்பிக்கை அப்படிங்கிறத இங்க தமிழ்ல குடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு வந்து பிபிடி ஷேர் ஆகும். இந்த பிபிடி நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். இந்த நோட்ஸ் வந்து எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, எஸ்கே மங்கல் பிளஸ் வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு பிஎட் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் வெப்சைட். அதுல இருக்கிற மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சோர்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அது கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சோர்சஸ் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு நான் இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. இதை நான் தமிழ்ல பின்னாடி கொடுத்துருக்கேன். இதை நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் பண்ணி இதை நோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். 40ல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்க, என்ன ஏஜ்னு சொல்றாங்க. 65க்கு மேல இருக்கிறவங்கள என்ன ஏஜ்னு சொல்றாங்க. இல்ல வந்து 29 29 என்ன ஏஜ்னு சொல்றாங்க. 8 ஸ்டேஜஸ் என்னென்ன, 8 ஸ்டேஜ்ல என்னென்ன இயர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். பிளஸ் அதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காரு. அதாவது 5 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் குழந்தைகளை வந்து என்னன்னு சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கணும் எரிக்ஷனை பொறுத்த வரைக்கும். எரிக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? தமிழ்ல ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே ஓகே, இப்ப டவுட் இருக்கா? ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மறுபடியும். மேடம் மேடம் எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்திருக்காங்கல்ல மேடம், அதுல ஒரு சார்ட்ல உள்ள ஏஜும் நீங்க சொன்ன ஏஜும் டிஃபர் ஆகுது மேடம். ஓகே மேம், அது மட்டும் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு நான் குரூப்ல மெசேஜ் போடுறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? போன கிளாஸ் அனுப்புறோம், நீங்க அது வரல, இதுல இருந்து வருமா? இன்னையில இருந்து வந்துரும். உங்களுக்கு டெய்லி டெக்னாலஜி கிளாसेस இருக்கும். டெய்லி இதுலயே வந்துருமா மேடம்? டெலிகிராம்லயே பிடிஎஃப் போட்டுருவீங்களா? ஆமா ஆமா மேம், டெலிகிராம்லயே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துரும். थैंक यू மேம். தேங்க் யூ மேம். ஓகே, உங்களுக்கு அந்த ஏஜ் நான் மெட்டீரியல் இருக்கு வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம், புரியுதுங்க. கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்தர் பியாஜே. பியாஜே பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, பியாஜே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். ஏன்னா அப்படி உங்களுக்கு 2-3 யூனிட்லயுமே இவரோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பியாஜே இப்ப பென் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, பியாஜே வச்சு பார்க்கும்போது பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து எல்லா ஆத்தர்ஸுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? பியாஜே இல்லாம நம்மளுக்கு வந்து நிறைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாம போயிருக்கும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதும் தெரியாம போயிருக்கும். சோ இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு ஸ்லைடு பாத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இந்த ஏஜஸ், இந்த பேர் என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க ஒருத்தரும் ஒரு கையில வந்து ஒரு சிம்பிள் காட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் யோசிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நான் வந்து அவரோட கான்செப்ட் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன்.
ஓகே. இப்போ வந்து சென்சரி மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ. செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். தேர்ட் வந்து கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். ஃபோர்த் வந்து ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. பியாஜேன்னு சொல்லிட்டாவே 4 ஸ்டேஜஸ் தான். தமிழ்ல வந்து அதுக்கு பின்னாடி உங்களுக்கு குடுத்துருப்பேன். நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து போன கிளாஸ்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இது ரொம்ப முக்கியம். இது வந்து இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த பிக்சர் குடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, புலனியக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புலனியக்க நிலை அப்படிங்கும்போது, இத வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மெயினா குழந்தைங்க வந்துட்டு ஆம், ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்சரி மோட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜ் ஓகே அந்த இயர்ல அதாவது 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தையோட ஸ்டேஜ் என்னன்னு சொல்றாங்க? சென்சரி மோட்டார்ன்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து புலனியக்க நிலை. அதாவது இந்த இடத்துல வந்து குழந்தை தவிழ்றது, இல்ல ஒரு கையில வந்து ஒரு கிளாஸ எடுக்கிறது, இல்ல வந்து ஒரு திங்க வந்து எப்படி வந்து இது கிராப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா 2 வயசு வரைக்கும் இருக்கும் குழந்தை. ஃபர்ஸ்ட் தவறும்போது ஒரு பால நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அப்படியே 2 கையில கட்டி பிடிக்கும். கீழ எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, 2 கையில அள்ளும். ஒரு சின்ன ஒரு 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 பொருள ஒரு மூடி எடுக்கிறதுக்கு கூட அது 2 கையும் யூஸ் பண்ணி எடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கை யூஸ் பண்ணி எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு குச்சி, ஒரு சின்ன பொருள் அப்படின்னா 2 விரலாவே 2 விரல்னாலயே அதனால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்குள்ள வரும். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு நெறைய ஸ்கீமாஸ் வந்து அது வந்து அக்குமுலேஷன் ஆயி, அதுக்கு வந்து அந்த இடத்துல இந்த விஷயத்துக்கு நான் வந்து என்ன பண்ணா போதும், இந்த 2 விரல் யூஸ் பண்ணா போதும். இந்த ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நான் என்ன பண்ணா போதும், ஒரே ஒரு கை யூஸ் பண்ணா போதும். அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அந்த 2 வயசுக்குள்ள சென்சரியில கத்துக்குது. ஓகே. அப்போ நான் வந்து இப்போ கார் அப்படின்னா, அது அந்த இப்படி இருக்கும். பைக் அப்படின்னா, அது இது மாரி ஒரு சின்ன சின்ன பொம்மைகள வச்சு ஓகே. அப்போ சென்சரி மூலியமா என்னென்ன விஷயத்த வந்து அது கத்துக்க முடியுமோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கத்துக்குது. 2வது பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்டின்னா, 2 வயசுலருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள வந்து ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்ன்னு சொல்றோம். இந்த இந்த சமயத்துல இப்போ வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்டின்னா, இதுவே வந்து நம்ம சென்சரி எல்லாம் டெவலப் ஆயிருச்சு. இப்ப லாங்குவேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்க குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கும். அப்ப லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல ஆ என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த குழந்தைய வந்து குளிக்க வைக்கிறது, அந்த குழந்தை பேசுற மாரி அதுவே அது குழந்தை சாரி பொம்மைய குளிக்க வைக்கிறது, அந்த குழந்தை வந்து அந்த பொம்மைக்கு வந்து உயிர் இருக்கிற மாரியும், அந்த பொம்மை வந்து இவங்க கிட்ட பேசுற மாரியும், அந்த பொம்மைக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, அந்த பொம்மை அழுகுது அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து அங்க டெவலப் பண்ணும். பிளஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போயிரும். இப்போ வந்து சேர்ல உட்கார்ந்துட்டே வண்டி ஓட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? மியூசிக் பின்னாடி விட்டுட்டு நான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்டிம்பாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களோட இமேஜினேஷன்ல அவங்க சேர வந்து காராவோ, பைக்காவோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இங்க வரும். இந்த இடத்துல வந்து அவங்க கனவு காண்கிற விஷயம், இல்ல வேற ஏதாவது விஷயம், அவங்க பார்த்த விஷயம், அவங்க கனவுல வந்த விஷயத்த எல்லாமே அவங்க உண்மைன்னு நம்புவாங்க. அதே மாரி இந்த கார்ட்டூன்ல இருக்கிற விஷயத்தையுமே அவங்க உண்மைன்னு நம்புவாங்க. அதுல வர விட்சஸ் எல்லாமே அப்ப இருக்காங்க. அதுல வர நெகட்டிவ் கேரக்டர்ஸஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்புவாங்க. அப்போ நம்ம இந்த வயசுல பூச்சாண்டி வரான், அந்த கார்ட்டூன்ல இருக்கிற ஏதோ ஒரு பேட் கேரக்டர் சொல்லி அவன் வரான் அப்படின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணுங்க? உண்மைன்னு சொல்லி நம்பி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சோ 2 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ் இருக்கிற குழந்தை லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆகுது. அதே மாரி அவங்களோட ட்ரீமிங் ஓகே, டே ட்ரீமிங்ன்னு சொல்லலாம். இல்ல வந்து அவங்களோட இமேஜினேஷன்னு சொல்லலாம். அது எல்லாமே வந்து என்ன பண்ணுது? டெவலப் ஆகுது இந்த ஏஜ்ல. ஓகேங்களா? அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுவுமே எப்படி ஆகுது அப்டின்னா, ரொம்ப திங்கிங்ல வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவா ஒரு போயம் எழுதுறதோ, ஒரு ஸ்டோரி எழுதுறதோ இல்ல. சின்ன சின்னதா அதாவது நான் வந்து இந்த ஆ ஹாரி பாட்டர் பார்த்துட்டு ப்ரூம் ஸ்டிக்ல வந்து அவன் பறக்குறான் அப்டின்னா, இவங்களும் ப்ரூம் ஸ்டிக்ல பறக்க முடியும். இமேஜினேட் நெனச்சுக்கிட்டு அவங்க வந்து திங்க் பண்றாங்க இல்லையா? அது வந்து இங்க நடக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். இந்த கான்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்ல வந்து இதுக்கு முன்னாடி அதாவது சென்சரி மோட்டார்லயோ, இல்ல ப்ரீ ஆப்பரேஷன்லயோ அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு மாரி வந்து மண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இப்ப நம்ம வந்து ஹாரி பாட்டர் மூவி பார்த்தோம் அப்டின்னா, அப்படி அது எல்லாமே இமேஜினேஷன் தான். அது எல்லாமே ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் தான். அது எல்லாமே வந்து ஃபேண்டசி மூவி தான் அப்படிங்கிறத ஃபேண்டசியான ஒரு ஸ்டோரி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். பட்
இதுவே வந்து ஒரு 7, 6 வயசு குழந்தை பாக்குது அப்படின்னா அது உண்மை நம்பும். இதுவே 7 to 11 இயர்ஸ்ல இருக்க குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபரன்சியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட் இருக்கும். மைண்ட்ல வந்து இதெல்லாம் உண்மை. பொம்மைக்கு வந்து காய்ச்சல் வரும். பொம்மையும் நம்ம கூட பேசும். பொம்மை அழுகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அனலைசிங்ல ஒரு விஷயத்துல இருந்த குழந்தை கொஞ்சம் மெச்சூர் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, இல்ல இது மாரி உயிரற்ற பொருளுக்கு இது மாரி ஃபீலிங்ஸ் இருக்காது. உயிருள்ள பொருள்கள் இது மாரி இருக்கும். இது வந்து இந்த விஷயத்துல கவலைப்படும். இந்த விஷயத்துல கவலைப்படாதுன்னு ஒரு டிஃபரன்சியேட் பண்ணும். அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற காக்னிட்டிவ் அதாவது அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற அறிவ என்ன பண்ணும் அப்படின்னா, அப்ளை பண்ணி இது இல்ல, இது இருக்குன்னு யோசிக்கும். இதே மாரி அதுகிட்ட ஜஸ்ட் மினிட் மேம் வாய்ஸ் ஆடிபிளா இல்ல மேம். ஓகே. இப்ப கான்கிரீட் ஆபரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆடிபிளா இருக்கு தானே? Yes, ma'am. எஸ் மேம். ஓகே. கான்கிரீட் ஆபரேஷன்ல என்ன பண்றாங்க? 2 to 7 இயர்ஸ்ல வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஸ்கீமாஸ் அதாவது அவங்களுக்கு ஒரு காக்னிட்டிவ் அவங்களுக்கு ஒரு அறிவுத்திறன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அனலைஸ் வந்து கரெக்ட் இது தப்பு இதுதான் வந்து வரும் இதுக்கு இது வராது அப்படிங்கிற ஒரு திங்கிங்குள்ள இந்த வயசு குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பியாஜே வந்து 2 சைஸ்ல வந்து ஒரு கப் கொடுக்குறாரு. ஓகே. ஒண்ணு வந்து இப்படி பிளாட்டா இருக்க மாதிரி ஒண்ணு வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி அதுல சேம் வாட்டர் ரெண்டுமே வந்து ஒரே அளவு தண்ணி ஊத்துறாரு. இதுல வந்து நீங்க பார்க்கும்போது அந்த ஒல்லியா இருக்கிற வாட்டர் பாட்டில பெருசா தெரியும். இதே குண்டா இருக்கிற பாட்டில பாத்தீங்கன்னா அளவு தண்ணி கீழே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் அது ப்ராடா இருக்கங்காட்டி தண்ணி கீழேயே குவான்டிட்டி புடிச்சிருது. சோ இது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அனலைஸ் ஆகுது. இந்த டப்பா தான் வேற உள்ள இருக்கிற தண்ணி குவான்டிட்டி வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே அவங்களுக்கு அந்த இடத்துல வளருது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எங்க 7 to 11 இயர்ஸ்ல. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஷார்ப்பா இருக்கும் மைண்ட் அவங்களுக்கு. ஒரு பொருள் எப்படி இருக்கு? ஒரு இடம் எப்படி இருக்கு? ஒரு இந்த ஊர் தாண்டுனா எந்த ஊரு? இந்த கடைய தாண்டுனா எந்த கடை? இப்ப வந்து ஒரு 2 ஊர் தாண்டி அவங்களோட மாமா வீடு இருக்குன்னா, அதுக்கு ரூட் எப்படி? அவங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குன்னா, அது எப்படி வழி போகணும்? அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கரெக்ட்டான ஒரு இதுக்குள்ள வந்துருவாங்க. ஒரு ஃபார்மேஷன்க்குள்ள இந்த வயசுல வந்துருவாங்க. இதுவே வந்து ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது 12 வயசுக்கு மேல. இவங்க வந்து நல்லா வந்து ஒரு அடலசன் ஏஜ்க்கு வந்து வந்துடுறாங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அத எப்படி சால்வ் பண்ணணும்? இல்ல வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நெறைய வந்து இப்ப வந்து குடுத்துடுறாரு பியாஜே. 4 கப்ஸ் குடுத்துடுறாரு. ஏதோ ஒரு 2 கப்ஸ வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லோ கலர் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாருன்னா, அதையும் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேத்ஸ் ஃபார்முலாவா? இல்ல இது எப்படி பிசிக்ஸா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு கண்டுபிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து 12 இயர்ஸ்ல வந்துருது அப்படிங்கிறது தான் நம்ம பியாஜேவோட தியரி. இது வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. செயலுக்கு முற்பட்ட நிலை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு மிஸ்டேக் குடுத்துருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இத வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறம். நான் பிடிஎஃப் குடுக்கும்போதே வேணா கரெக்ட் பண்ணி குடுக்குறேன். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும். இது வந்து 7 to 11 இயர்ஸ் ஓகேங்களா? இங்க வந்து 2 to இது ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து பிடிஎஃப் குடுக்கும்போது நான் இது பண்ணிட்டு குடுக்குறேன். சோ அத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. லாஸ்ட் ஒன்னும் 12 வயதிற்கு மேல் தானே மேடம் வரும். எஸ் மேம். வந்து இல்ல 7 to உங்ககிட்ட 12 இருக்குது மேடம். சாரி. நான் முன்னாடி வந்து உங்களுக்கு குடுத்ததுல வந்து 12 இருக்கும். கரெக்ட்டுங்களா? முன்னாடி குடுத்ததுல. இது வந்து நான் உங்களுக்கு அந்த இந்த அதாவது நான் சொன்னேன் இல்லையா? அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு கவர்ன்மெண்ட் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுலருந்து அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். சோ அதுல வந்து 11 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. நான் முன்னாடி குடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா, நெட்ல இருந்து எடுத்தது தான். சோ இத மட்டும் உங்களுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு 12 இயர்ஸ் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. 11 இயர்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். பட் அதுல வந்து உங்களுக்கு 11 இயர்ஸ் தான் குடுத்துருக்கு. ஓகே. பியாஜேல ஏதாவது டவுட் லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுங்க மேம் புரியலங்க மேம். மேம். இந்த லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணல மேம். அதான் மேம் பண்ணிடுறேங்க மேம். பண்ணிடுறேன். ஓகே ஓகே. சாரி. நெக்ஸ்ட் இப்ப பியாஜேல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அந்த ஒரு 11 இயர்ஸ் மட்டும் தான். நீங்க வந்து 12 இயர் எடுத்துக்கோங்க.
11 இயர்ஸ்க்கு மேலேயே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 11 தான் இருக்கும். 7 to 11 தான் இருக்கும். நான் ஷோ பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க. இப்ப 7 இயர் இருக்கா? ஃபர்ஸ்ட் இது வந்து 2 இயர்ஸ் இருக்கு. 2 to 7 இருக்கு. 7 to 11 இருக்குங்களா? அப்ப இங்க வந்து 11 எபோவ் தான். ஃபார்மல் ஆபரேஷன்ல. ஓகேங்களா? ஓகேங்களா? மேம் இப்ப கொஸ்டின்ல ரெண்டுமே குடுக்குறாங்க. 11 அண்ட் அபோவ், 12 அண்ட் அபோவ்னு குடுக்குறாங்கன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணினா கரெக்டா இருக்குங்க? சரி மேம். உங்களுக்கு அது மாரி ரொம்ப இதா குடுக்க மாட்டாங்க. பட் ஆனா, இது மாரி 2மே ஆப்ஷனா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏவும் ஆன்சர் ரைட்டு, பியும் ஆன்சர் ரைட்டு. நான் இந்த கொஸ்டினுக்கும் சொல்லல. காமனா எந்த கொஸ்டினுக்கா இருந்தாலும், நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கா இருந்தாலும் ஓகே. ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட். ஆனா சில வந்து ஏ அண்ட் பின்னு குடுக்கல. இப்ப நான் எதுக்கு போறது அப்படின்னா, கோ ஃபார் ஏ. ஓகேங்களா? எப்பவுமே வந்து ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வரும்போது, உங்களுக்கு ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட். பட் ஆனா வந்து உங்களுக்கு சி ஆப்ஷன்ல வந்து 2ம் சேர்த்து குடுக்கல அப்படிங்கிற போது எப்பவுமே கோ ஃபார் ஏ தான். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த ஏ வந்து அவன் ஆன்சர் கீல குடுக்கல, அதாவது கவர்ன்மெண்ட் ஆன்சர் கீல அவங்க ஏ குடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து அப்ஜெக்ஷன்ல குடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ காட்டி நம்ம அப்ஜெக்ஷன்ல குடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3rd யூனிட்ல மறுபடியும் பியாஜே வருவாருங்க மேம். அது வந்து நான் உங்களுக்கு ஒருக்கா எஸ்கே மங்கல்லையோ இல்ல நாகராஜன்லயோ ஒருக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏஜ் சொல்லிடுறேன். சோ அதனால நம்ம ஒரிஜினல் புக்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே நம்ம அப்ஜெக்ஷனுக்கோ இல்ல வந்து இது மாரி கன்ஃப்யூஷன்ஸ்க்கோ ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேம். ஓகே மேம். மூவ் ஆகலாம். ஓகே. ஓகே. இப்ப கோல்பர்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான். அவரோட ஸ்டேஜஸ் ஆஃப் மோரல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத அடுத்த தியரி குடுத்திருக்காங்க. ஓகே. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது விசிபிள் ஆகுதா இந்த ஸ்லைடு? யாரோ ஸ்லைட்ல வந்து ரொம்ப இதா இது பண்ணியிருக்கீங்க. சோ அதனால உங்களுக்கு வந்து ஓகே. இப்ப விசிபிள் ஆகுதுங்களா? ஸ்லைடு? Yes, ma'am. ஓகே. எஸ் மேம். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இவர் வந்து 3 லெவல்ஸ் குடுத்திருக்காரு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இந்த லெவல் 1ல வந்து 2 ஸ்டேஜஸ், லெவல் 2ல 2 ஸ்டேஜ், லெவல் 3ல 2 ஸ்டேஜ். இத வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டேஜஸ் இருக்கு. லெவல் 1ல 2 லெவல்ஸ்ல வந்து 2 பிரிச்சிருக்காரு. எந்த டவுட்ஸும் வேணாம். லெவல்ல வந்து 1, 2, 3 ஓகேங்களா? ஸ்டேஜஸ்ல வந்து 6 ஸ்டேஜஸ். இதுல லெவல் 1ல 2 பிரியிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, கன்வென்ஷனல் மொராலிட்டி, போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டின்னு லெவல்ஸ் பிரிச்சிருக்காரு. அந்த லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் எப்படி வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். லெவல் 1ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 பாத்தீங்க அப்படின்னா ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்க. இப்போ ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா இது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை கேட்டுட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வந்து நல்லா புரியும். மேம் Okay. வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு மேம். ஆடியோ கேட்கல மேடம். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே. லெவல் 1ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் இந்த ஸ்டேஜ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னேன். அந்த ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு சொன்னேன். அது வரைக்கும் கேட்டுச்சுங்களா? இல்ல மேடம். மேம் ஓகே. இப்ப கன்டினியூ சொல்லுங்க. ஓகே. இப்ப கன்டினியூ பண்றேன். ஒண்ணும் இல்ல. இது ஹெங்கிங்ஸ் HE நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. நான் ரேட் பண்றேன். HEINZED ஹெங்கிங்ஸோட ஒய்ஃப் ஓகேங்களா? இது ஒரு நேம். ஹெங்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேம், ஒருத்தரோட நேமு. இவரோட ஒய்ஃப் டிசீஸ் ஓகேங்களா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து ஓகே ஒரு மருந்தோ இல்ல வந்து ஒரு மாத்திரையோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அத வந்து
குடுத்து அத வந்து நீங்க குடுத்தாதான் அவங்க வந்து பொழைப்பாங்க. இல்லன்னா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ட்டாங்க. ஓகேவா? இப்ப டாக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த அளவுக்கு இவர்கிட்ட வசதி இல்ல. இவரு ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இவருனால வந்து அந்த காச ரெடி பண்ண முடியல. சோ வந்து அந்த மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப கொரோனா மருந்து நம்மலாம் போட்டோம். இன்ஜெக்ஷன் போட்டோம். சோ அதனால வந்து பிரிடிக்ஷன் இப்ப வந்து அந்த மருந்த வந்து கவர்ன்மெண்ட் எங்கிருந்தோ காசு குடுத்து எல்லாம் வாங்கி குடுத்தாங்க இல்லையா? இப்ப அந்த மருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அவங்கிட்ட போயிட்டு இந்த ஹெனிங்ஸ் கேட்கிறாரு. இப்படி வந்து என் ஒய்ஃப்க்கு இந்த டிசீஸ் ஆயிடுச்சு. உன்னோட மருந்து குடுத்தா தான் சரியாகும். என்கிட்ட காசு இல்ல. தயவு செய்து நீ கொஞ்சம் உன்னோட மருந்த குடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ அந்த மருந்து தயாரிச்சிருப்பாரு இல்லையா? அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "இல்லப்பா நான் வந்து இத நம்பி தான் என்னோட லைஃப் ஓகே. அதாவது என்னோட வாழ்வாதாரம் இத நம்பி தான். நான் இதுக்காக வந்து லைசென்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் உனக்கு சும்மா குடுத்தேன்னா என்ன ஆகுறது? சோ அதனால நீ எனக்கு இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து நீ செட்டில் பண்ணிட்டு, நீ மருந்த வாங்கிக்கோன்னு" அவரு வந்து குடுக்க மறுத்துட்டாரு. ஓகேவா? இப்ப ஹெனிங்ஸ் வந்து வேற வழியே இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, போய் திருடிட்டு வந்துடுறாரு அந்த மருந்த. யார்கிட்ட இருந்து? அந்த ஓனர் கிட்ட இருந்து. ஓகேங்களா? திருடிட்டு வந்து அவங்க ஒய்ஃப்க்கு குடுத்து, ஸ்டீல் பண்ணிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்து, அவங்க ஒய்ஃப வந்து காப்பாத்துறாரு. இதுதான் வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில இருந்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். இப்ப இந்த ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஹெனிங்ஸ் பண்ணது கரெக்ட்டா, தப்பா? அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப ஒருத்தரும் ஒரு ஒப்பீனியன் குடுப்பீங்க இல்லையா? இப்ப யாரோ 2 பேர் வந்து ஒப்பீனியன் குடுங்க. இப்ப ஹெனிங்ஸ் வந்து பண்ணது கரெக்ட்டுங்களா? தப்புங்களா? அவர் ஸ்டோரி பண்ணது கேட்டீங்கல்ல? கரெக்ட் தான் மேடம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறபோது அவரு வேற வழி அவரோட இல்லாம பாயிண்ட் அத ஆஃப் வியூ பண்ணிதான் ஆகணும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கல. நான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறேன். அவரு பண்ணினது கரெக்ட் தான் மேடம். கரெக்ட்னு கவிபாரதி சொல்றீங்க. வேற? அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அப்படிதான் பண்ணுவோம். சிச்சுவேஷன் அதுவா இருந்தா அப்படிதான் பண்ணணும். அப்ப நீங்களும் அப்படிதான் அதான் பண்ணுவீங்க. correct. ஓகே. அருள் ஓகே. அதுவும் கரெக்ட் தான் மேடம். வேற? ஓகே. கரெக்ட்னு சொல்லிட்டு திருமான்னு போட்டிருக்கு. உங்க பேருங்க சார்? திருமால் மேடம். ஓகே. அப்போ வந்து திருமால். ஓகே. எல் போடாம விட்டுட்டீங்களா? ஓகே. நீங்களும் வந்து கரெக்ட் தான்னு சொல்றீங்க. ஓகே. வேற யாராவது அவர் பண்ணது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படி சொல்றீங்களா? எஸ் மேம். ஜோதிமணி சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் வந்து அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது. அது வந்து என்னதான் இருந்தாலும் திருடக்கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ரைட்? ஓகே. இப்போ இப்ப வந்து நான் இப்போ ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கோல்பெர்க் வந்துட்டு இதே ஸ்டோரி, இதே ஆத்தர், இதே விஷயத்த வந்துட்டு பீப்புள்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது வேற ஒருத்தர் இருந்தாருப்பா. இவர் வந்து என்ன பண்ணாரு, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்ல. சோ வந்து இது மாதிரி திருடிட்டாரு. இது வந்து கரெக்ட்டுங்களா? தப்புங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் அதாவது குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் ஒருத்தர்கிட்டயுமே போய் என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்த கேட்கிறாரு. அப்போ ஒருத்தரும் ஒரு மாரி ஆன்சர் குடுப்பாங்க இல்லையா? அத வச்சுதான் நம்மளுக்கு இந்த தியரி குடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 1ல வந்து ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட் கேட்டகரி இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேஜ்ல வந்து கீழ்ப்படிதல் தண்டனை அதாவது இப்போ ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ அம்மா வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னா, ஆ அந்த பனிஷ்மென்ட்க்கு பயந்துட்டு அந்த விஷயத்த வந்து பண்ணாது. சோ அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க, அதாவது இப்ப வந்து ஹென்னிங்ஸ் இருக்காரு அப்படின்னா, நான் வந்து திருடுனா நான் மாட்டிக்குவேன். என்ன வந்து பனிஷ் பண்ணிருவாங்க அப்படின்னா, அவரு வந்து அத பண்ண மாட்டாரு. சோ அவங்க வந்து ஸ்டேஜ் 1ல இருக்காங்க. இதுவே வந்து இண்டிவிஜுவலிசம் வந்து எக்ஸ்சேஞ்ச். இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 ஸ்டேஜ்க்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ரீ கன்வென்ஷனல். ப்ரீ கன்வென்ஷனல்ல வந்து 2ஆ பிரியுது. 2ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட்ன்னு சொல்றாங்க. இந்த ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தண்டனைக்கு வந்து யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், நல்லவங்க மாரி நடிக்கிறோம். இப்போ வந்து ஹெல்மெட் போடாம போனோம், ரூ. 1000 ஃபைனு. அதனால என்ன பண்றோம், ஹெல்மெட் போட்டு போறோம் இல்லையா? எதனால பனிஷ்மென்ட் வந்து பயந்துட்டு. சோ அந்த இதெல்லாமே வந்துட்டு இதுல வரும். இதுவே இண்டிவிஜுவல் அண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ இவங்க இந்த டைப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப அம்மா, அப்பா 2 பேர் இருக்காங்கன்னா, இப்ப அம்மா தான் வந்து அவங்க பயந்துக்குவாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்திலும், அவங்க அப்பா சொல்றது அந்த இடத்துல அவங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க சொல்றத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இருக்கிற டைப் தான் வந்து 2ண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. 3rd ஸ்டேஜ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இப்ப வந்து ஆஹ் நான் இவன் நல்ல பையன், நல்ல பொண்ணு, அதாவது குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்க. அதாவது இவன் நல்ல பையன்ப்பா, இவன் நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு ஒரு பேர் வாங்குவாங்கல்ல. அதுக்காக அவங்க நடந்துக்குவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சோசியல் ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண அதாவது ஆம் ஆ ரெட் சிக்னல் ரெட் சிக்னல் போட்டா நான் நிக்கணும். கிரீன் சிக்னலுக்கு போட்டா நான் போகணும் அப்படிங்கிற மாரி கன்வென்ஷனுக்குள்ள அதாவது சொசைட்டில இருக்கிற லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஃபாலோ பண்றது. இப்போ வந்து எனக்கு வந்து தங்கச்சி இருக்கு அப்படின்னா, ஒரு பையன், ஒரு மேல் வந்து ஃபீமேல் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சொத்து குடுக்குறது. இல்ல அவளுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றது. அது எல்லாமே எனக்கு சோசியல் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு. நான் அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 3 சாரி லெவல் 3ல ஸ்டேஜ் 5 பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இருப்போம். ஓகேங்களா? அதாவது ஆ இவன் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுக்கு தேவை. அதாவது அவனுக்கு தேவை. ஒரு கரெக்ட்டு. அவனுக்கு வந்து அவங்க ஒய்ஃப காப்பாத்தணும். இறந்துருவாங்க அப்படிங்கிறங்காட்டி, அவன் பண்ணது வந்து திருட்டாவே இருந்தாலும் கரெக்ட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது சோசியல் கான்ட்ராஸ்ட்டாவே இருந்தாலும் அது வந்து திருடு தான். ஆனா கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. எதனால? இண்டிவிஜுவலா அவன் அது நெசசரி இல்லையா? அடிப்படை தேவை வந்து உயிர் வாழ்றதுக்கு அந்த மருந்து வேணுங்கிறதுக்காக தான் அவன் என்ன பண்ணான்? திருடுனான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு டிஃபைன் பண்றோம்ல. அதுதான் வந்து ஸ்டேஜ் 5ல இருக்கோம் நம்ம. ஓகே. ஸ்டேஜ் 6க்கு எங்க போறோம் அப்டின்னா, நம்ம இன்னும் அடுத்த பிரின்சிபல்குள்ள போயிருவோம். அங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மருந்து தான் அடிப்படை அப்டிங்கும்போது, கவர்ன்மெண்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, அத வந்து அவனுக்கு ஒரு ரைட்ஸாவே குடுக்கணும். அவனுக்கு அது அடிப்படை தேவையாவே எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இப்போ வந்து கொரோனா மருந்து வந்துச்சு. ஓகேங்களா? அப்ப கொரோனா மருந்த வந்து நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்ளோ காசு பே பண்ணா அப்ப ஆளுக்கு ஒரு 50,000 50,000 பே பண்ணா தான் நீங்க வந்து ஊசி போட முடியும்னு சொல்ட்டாங்களா அப்டின்னா, எத்தன பேர் நம்ம ஊசி போட்டுருப்போம்? அப்ப ஊசி போடுறதுக்கு அடுத்தபட்சமா என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, எக்கனாமிக்கலா வேற இருக்கிறவன் செத்தா பரவால்ல அப்டிங்கிற மாரி போயிருவான் இல்லைங்களா? என்னால வந்து 4 பேர் செத்தா என்ன, நான் செத்தா என்ன 50,000 இல்ல அப்டிங்கிற மாரி போவான். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம வந்து இன்னும் அடுத்த கட்டத்துல அப்ப அவனுக்கு அது நெசசரியா கிடைக்கணும். அப்போ கொரோனா ஊசி எல்லாரும் போடணும். அப்ப அந்த 50,000 இருக்கிறவனும் போடணும், இல்லாதவனும் போடணும். அப்ப அது ஒரு என்ன பண்ணணும்? லாவா கொண்டு வரணும். அது ஒரு ரூலா கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? யுனிவர்சலா கொண்டு வரோம். ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஜஸ்டிஸ் இருக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹியூமனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது. ஒரு லானால, ஒரு ஆர்டர்னால அந்த லா அண்ட் ஆர்டர ஒரு குழந்தையோ, இல்ல ஒரு மனுஷனோ ஃபாலோ பண்றனால, அவனோட ஹியூமானிட்டி பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது, அந்த லா அண்ட் ஆர்டரே தேவையில்ல அப்படின்னு நம்ம பேசணும். அவன் ஹியூமானிட்டி அவனோட அடிப்படை ரைட்ஸே அவனுக்கு அங்க கிடைக்கல அப்படிங்கும்போது, நம்ம என்ன பண்றோம்? யுனிவர்சலா இல்ல இந்த ஈக்குவாலிட்டி அவனுக்கு கிடைக்கணும். அவனுக்கு வந்து இந்த மாரி மாரலா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச வரோம். இதுதான் வந்து யுனிவர்சல் பிரின்சிபல்ன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் அவர் குடுத்திருக்க 3 ஸ்டேஜஸ். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இது மறுபடியும் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். நோ மேம். ஓகே. ஆமா நான் பிபிடி கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. நோ மேம். கண்டிப்பா. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காப்பா? மூணு தியரிஸ் பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த 3ல ஏதோ ஒரு 2 கொஸ்டின்ஸாவது வரும். இது மாரி இந்த மாரி இமேஜ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அங்க எழுதுற நோட்ஸ்ல சின்ன சின்னதா இது மாரி இமேஜ் எல்லாம் போட்டு நமக்கு வந்து புரியும். என்னத்துக்காக நம்ம இத போட்டோம்? எதனால இங்க இந்த சிம்பிள் போட்டோம் அப்படிங்கிறது ஈஸியா புரியும். ஓகே. சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்ல குடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டெஸ்ட்டும் எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல வரும்போது ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு. இல்ல வந்து இப்ப நீங்க கிளாஸ்ல கூட கேட்டீங்க. 12 இயர்ஸ் 11 இயர்ஸ் அது மாரி டவுட்ஸ் இருந்தா கூட தாராளமா கேட்கலாம். ஏன்னா அந்த டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க அப்படியே வச்சீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம் அந்த கொஸ்டின் வரும்போது நீங்க என்ன டவுட்ல இருக்கீங்க வந்துருவீங்க. இதுவே நீங்க இங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அங்க வந்து டக்குனு அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியா போடுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. டெலகிராம்லயே போட்டா கூட ஓகே தான். நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்க டெலகிராம் குரூப்ல நான் வந்து இருக்கேன். ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அதுல கூட போடுங்க. இல்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. நான் உங்களுக்கு எதா இருந்தாலும் வந்து ரெக்டிஃபை பண்றேன். டவுட்டோட ஒரு டாபிக்க விட்டுட்டு போகாதீங்க. டவுட் இருக்குன்னா அப்பவே போடுங்க. நான் உங்களுக்கு வாய்ஸ்ல கூட கிளியர் பண்றேன். ஓகேவா? சைக்காலஜி பொறுத்தவரைக்கும்.
ஓகே மேம். அந்த கோல்பர்கோடைய ஸ்டேஜஸ் ஒரு நிமிஷம் அந்த ஸ்லைட் காமிங்களேன் மேம். ஓகே மேம், வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல தமிழ் கேக்குறீங்களா? கோல்பர்க்ஸ் லாஸ்டா பார்த்தோம்ல அதோட ஸ்டேஜஸ் அந்த லெவல் 1 2 இங்கிலீஷ்ல 3 இங்கிலீஷ்ல கேக்குறீங்களா? 3 levels 6 stages மேம். இங்கிலீஷ் Yeah, இங்கிலீஷ் but this one இதான் ஓகே ஓகே மேம் இந்த கொஸ்டின்ல லெவல்ஸ்னு கேட்டா 3ன்னு எழுதணும். அதாவது நிலைகள்னு கேட்டா 3, படிநிலைகள்னு கேட்டாக்க நிலைகள் 6. படிநிலைகள் 6. ஆமா ஆமா. ஓகே ஓகே மேம். கோல்பர்கோட ஸ்டேஜஸ் எவ்வளோன்னு கேட்டா, அதாவது ஸ்டேஜஸ்னா படிநிலைகள்னு கேட்டா 6, லெவல்ஸ் நிலைகள்னு கேட்டா 3. அந்த ஒரு அதெல்லாம் ஸ்டேஜோட இது இப்ப லா அண்ட் ஆர்டர் எத்தனாவது ஸ்டேஜ் அது மாதிரி கேட்டுருவாங்களா மேடம்? அது மாதிரி கேக்குறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி Okay. அதாவது ஒரு தியரியிலுமே அது மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கப்படும். அதுவும் பியாஜேவோடதுல டீட்டெயிலாவே கொஸ்டின் கேட்பாங்க. பியாஜேல மொட்டையா வந்து ஒரு இன்னும் கிரிட்டிக்கலா கேட்கணும், ரொம்ப டஃபா கேட்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் கொடுத்துட்டு அது என்ன ஒரு ஸ்டேஜ்னு கேட்கலாம். பியாஜேல நெட் செட்ல எல்லாம் அது மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம அதாவது ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை வந்து இந்த ராமு அப்படிங்கிறவன் வந்து சால்வ் பண்ணிட்டான். இது மாதிரி யுத்திகள் யூஸ் பண்ணி அவன் சால்வ் மேம் இதுல பண்ணான். இதுல இந்த 6 ஸ்டேஜுக்கும் ஒரு அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க மேடம். ஓகே. இப்ப நான் அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் நான் உங்களுக்கு நான் அதுதான் நீங்க வந்து அந்த ஸ்டோரி சொன்னேன்ல, ஹென்னின்ஸோட ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து அந்த 6 அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஓகே அப்படின்னாக்கா அது 5th ஸ்டேஜ்னு சொன்னீங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப வந்து ஹெனின்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிடுவான். பனிஷ்மெண்ட் வந்துட்டு நான் வாங்கிடுவேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கான். ஓகேங்களா? ஹெனின்ஸவே வச்சுக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கான். செகண்ட் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது எனக்கு வந்து இதுல என்ன இப்ப வந்து நான் அதை திருடுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த மருந்தை போய் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதனால எனக்கு என்ன ரிவார்டு? என்னோட ஒய்ஃப் வந்து பொழைச்சுக்குவா இல்லைங்களா? அந்த ரிவார்டுக்காக போய் அவன் திருடிட்டு வரான். இந்த கிடைக்கும், அதாவது கிளாப்ஸ் கிடைக்கும், எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுது அந்த குழந்தை, இல்ல அந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது டெய்லியும் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கு, லீவ் போடாம 100 நாள் வந்தா எனக்கு வந்து ஆனுவல் டேல இந்த பிரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரிவார்டுக்காக வர குழந்தைய ஸ்டேஜ் 2ல வச்சுக்கலாம். ஸ்டேஜ் 3ல பாத்தீங்க அப்படின்னா நான் நல்லவங்க தான். அதாவது நான் வெளியெல்லாம் சில பேர் வந்து நான் வந்து பர்டிகுலரா வந்து ஃபீமேல்னு சொல்லலாம், மெயில் அது வேணாம். ஃபெமினிசம் அதாவது நான் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். பெண்கள் தான் முதல் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க ஃபீமேல்ஸ. சில பேர் சொல்றேன் பர்டிகுலரா. ஓகே. அந்த இடத்துல வந்து இவங்க வெளியே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சோசியலா வந்துட்டு நான் ஒரு குட் கேர்ள், நான் ஒரு குட் பாய், நான் வந்து ஒரு நல்லவன் அப்படின்னு வந்து காட்டிக்கிறாங்க. இத வந்து ஸ்டேஜ் 3ல சொல்றாங்க. ஸ்டேஜ் 4 பழகுது. அதாவது ஒரு சிக்னல் பார்த்து பாஸ் பண்ணி போறதோ, இல்ல வந்து ரோட்ல வந்து ரைட் சைடு போக கூடாது, லெஃப்ட் சைடு தான் போகணும், ரோட் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே லா அண்ட் ஆர்டர் எல்லாமே ஃபாலோ பண்றது வந்துட்டு அதுவா ஃபாலோ பண்றது. ஓகே. சோசியல் ரூல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்றது வந்து ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5ல தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரூலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சோசியலா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் பண்றோம். எதனால அந்த விஷயத்துல வந்து நல்லது எது கெட்டது இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே என்னன்னா ஃபுல்லா அவங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தை ஸ்டேஜ் இருக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு இப்ப இது மாதிரி திருடிட்டு வந்துட்டாரு, அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவோம், ஐயோ தப்புதான், அவர்ல பனிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கும். இதுவே நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது என்ன சொல்றோம், இல்லப்பா அவரோட சுச்சுவேஷனுக்கு அது கரெக்ட் தான் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜுமே நம்மளோட ஏஜ் க்ரோ ஆக அந்த சுச்சுவேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெச்சூரா பாக்குறோம். அதுதான் வந்து ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 6 அப்படிங்கும்போது என்ன ஆகுது, ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி எத்திக்கலா பாக்குறது, எப்படி வந்து நம்ம ஈக்குவாலிட்டி கொடுக்கறது, ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கறது, ஜஸ்டிஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 6க்கு வந்து வரும். இதுதான் வந்து பாக்குறோம். ஒரு ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே மேம்.
தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ. மீட்டிங் வெயிட் பண்ணலாமாப்பா? ஏதாவது இருக்குங்களா? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். மேம் இப்ப நீங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்றீங்களா மேம்? அது கீழவே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கொடுத்து நீங்க ரீட் பண்ணலாம் மேம். மோஸ்ட்லி நீங்க இங்கிலீஷ்ல தான் ரீட் பண்றீங்க. மேம் குடுக்குறீங்க ஓகே மேம். ஆனா அதுல வந்து பிரீஃபா பண்றீங்க இங்கிலீஷ்ல, இத தமிழ்ல வந்து அப்படி விட்டுறீங்க மேம். அதனாலதான் புரியல கொஞ்சம். சரி மேம், அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்னுமே கொஞ்சம் நிறைய தமிழ் யூஸ் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கிளாஸஸ். ஓகேங்களா? ஓகே மேம். மேம் அந்த கொஞ்சம் ஃப்ரண்ட் பிடிஎஃப் கொஞ்சம் காமிங்களா? ஃப்ரண்ட் பிடிஎஃப்னா மேம்? அந்த ஃப்ரண்ட் பேஜ் மேம், எரிக்சன் அதெல்லாம். எரிக்சன் ஸ்லைட். இதுல எதை சொல்றீங்க? மேம் பிபிடி அனுப்புவாங்க மேடம், பாத்துக்கிடலாம். அடுத்து இன்னும் கிளாஸ் போகட்டும் மேடம். ஓகே, அதான் மேம் நான் வைண்ட் அப் பண்ணிக்கிட்டுங்க. ரெக்கார்டிங்ல இருக்கு. கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க மேடம். அதுல பிடிஎஃப் அப்ப பாத்துக்கிறோம். எஸ் மேம். கிளாஸ் ஓவர். நம்ம 3 தியரி பார்த்துட்டோம். நாளைக்கு பாத்துக்கலாம். ஓ ஆமா மேம், ஓபன் ஆயிட்டு 9 ஓகே மேம். கிளாஸ் ஓவர் Okay. ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு 3 தியரி பார்த்திருக்கோம். 3 தியரி நல்லா எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓகே மேம். ஓகே மேம். பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு அந்த 2 எடிட் வந்து சொல்லுங்க மேம். போன கிளாஸ் எதுவும் இந்த கிளாஸ் எதுவும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க மேம். பிடிஎஃப். நாளைக்கு 11 உங்களுக்கு வந்துரும் மேம் 2 பிடிஎஃப்பும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ. இது மட்டும் படிச்சா போதும் மேம். அந்த சைக்காலஜி இத மட்டும் தெளிவா படிச்சீங்கன்னா போதும் மேம். மேம் இப்ப நாங்க வச்சிருக்கோம்ல புக், அதை ஃபுல்லா ஒரு டைம் கோ த்ரூ பண்ண வேணாமா? பண்ணணும் மேம். அதாவது நான் அதுல இருக்கிறது தான் கவர் பண்றோம். அந்த டாபிக் தானே கவர் பண்றோம். அப்ப நீங்க அனலைஸ் பண்ணும்போது அதையும் தானே படிப்பீங்க. எஸ் மேம். இப்ப நம்ம லாஸ்ட் கடைசி டைம்ல நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது கிளாஸ் கவர் பண்ற டாபிக்க மட்டும் அங்க கவர் பண்ணுங்க. நீங்க லாஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு நான் இங்க கவர் பண்ற டாபிக்க மட்டும் நீங்க அங்க கவர் பண்ணுங்க போதும். ஓகேங்களா? அதே மாதிரி क्वेश्चंसயும் கவர் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே மேம். எக்ஸ்ட்ரா சைக்காலஜி புக் இருக்குல, இந்த அதெல்லாம் வாங்கணும் மேம். டைம் இருக்குன்னா தாராளமா வாங்கி படிங்க மேம். நீங்க மத்த மேஜர் எல்லாம் முடிச்சிட்டீங்க, நீ அடுத்து 20 நாள் சைக்காலஜி பண்ணா அப்படி தாராளமா வாங்கி படிங்க. ஓகே உங்களுக்கு தமிழ்ல இருக்கான்னு தெரியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பாத்திருக்கேன். நாகராஜன் உங்களுக்கு தமிழ்ல அவைலபிளா இருப்பாரு. எஸ்கே மங்கல் இங்கிலீஷ்ல மட்டும் தான் மேடம் இருக்கும், தமிழ் வெர்ஷன் இருக்காது. தமிழ்ல இல்ல. எஸ்கே மங்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கிலீஷ் தான். அவரு 4-5 அட்வான்ஸ் எசென்சியல் ஒரு 4-5 புக் கொடுத்திருக்காரு. 4-5 புக்லயுமே உங்களோட டாபிக்ஸ் கவர் ஆகும். ஆனா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருக்காரு. எஸ்கே மங்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்ல இருக்காது. நாகராஜன் மட்டும்தான் தமிழ். நீங்க தாராளமா நாகராஜன் பாக்குறேன்னா ஓகே வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Thank you so much. Okay, thank you ma'am. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.